स्वामीनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे 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 कृष्णा. My humble obeisances to all the devotees here. என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம 6வது சாப்டர் பகவத்கீதால 6வது சாப்டர், அதாவது தியான யோகா அப்படிங்கிறத பற்றி நம்ம சுருக்க பொருளுரை, அதாவது சம்மரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய சிக்ஷா குருவான ஸ்ரீதர் ஷாம் பிரபுக்கு என்னுடைய தண்டவத் பிரணாம். ஸோ நான் வந்து ரொம்ப பெரிய ஸ்காலர்லாம் எதுவும் இல்லை. என்னோடய என்ன புரிதல் இருக்கோ அதை நான் கொஞ்சம் ஷார்ட் டைமில் ஏதோ கொஞ்சம் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன், என்னுடைய புரிதல் என்ன இருக்குன்னுட்டு. ஸோ இது வந்து ரொம்ப நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிருஷ்ணாவும் அர்ஜுனனுடைய சம்வாதம் இது. ஸோ தியான யோகா. ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி 5th சாப்டரில் கடைசியாக வந்து கிருஷ்ணா வந்து கிளிம்ஸ் கொடுத்துருப்பார். எதை பற்றினா அஷ்டாங்க யோகாத்தை பற்றி கொஞ்சமாக அப்படியே சுருக்கமாக சொல்லியிருப்பார். ஸோ அஷ்டாங்க யோகா பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்மளுக்கு இங்கே 6th சாப்டரில் பகவான் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த அஷ்டாங்க யோகா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அஷ்டாங்க யோகாவில் வந்து 8 லெவல், அஷ்டனா 8. ஓகே, ஸோ 8 லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யமானா என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, யமாவில் என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, ட்ரூத்ஃபுல்னஸ், அதை உண்மை பேசுறது. ஓகே, செலிபஸி, அப்புறம் வந்து நான் வைலன்ஸ் அண்ட் பொசஷன், இது என்னுடையது நான், அந்த மாதிரி பொசசிவ்னஸ்ஸு, அப்புறம் திருடுறது. இந்த பழக்கத்தெல்லாம் வந்து போகக்கூடிய ஸ்டேஜ் தான் யமா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நியமாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்ணுக்குள்ளே இருக்கிறத பியூரிஃபை பண்ணுறது. ஓகே, ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா பியூரிட்டி, ஆஸ்டாரிட்டி. நம்ம வந்து தவந்திருக்கோம், ஏகாதசி விரதம் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆஸ்டாரிட்டி கடைப்பிடிக்கிறோம். ஓகே, செலிபஸி கடைப்பிடிக்கிறோம். ஓகே, தென் பகவான் கிட்ட சரண் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து நியமாவில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம யமா, ரெண்டாவது வந்து நியமா. ஓகே, மூணாவது வந்து ஹாசனா என்ன, சிட்டிங் போஸ்டர். ஓகே, சிட்டிங் எப்படி உட்காரணும், மெடிடேஷனுக்கு போ எப்படி உட்காரணுங்கிறத பற்றி அது ஹாசனா அந்த இதில் சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது, எப்படி உட்காரணும், என்ன மாதிரி இதில் உட்காரணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பகவான் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து பிராணாயமா. ஸோ எல்லாருக்கும் தெரியும், நம்ம யோகா பண்ணுறோம். இந்த பிராணாயமானா என்ன பண்ணுறோம், மூச்சை ஒரு பக்கம் மூடிட்டு மூச்சை இழுத்துட்டு மறுபக்கம் நம்ம விடுறோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம், நல்லா ப்ரீத்திங் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பண்ணுறோம். ஆனால் முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு சென்ஸ் கண்ட்ரோலில் கொடுக்கறது. இந்த பிராணாயமாக பண்ண என்ன ஆகுது, நம்மளுக்கு சென்ஸ் கண்ட்ரோல் ஆகுது. ஓகே, அதிகமாக பசிச்சா நம்ம என்ன பண்ணுறோம், அதிக பசி தூண்டுறது. ஓகே, அந்த சென்ஸ் வந்து நம்மளுக்கு தூண்டுறது. ஸோ இந்த பிராணாயமா பண்ணுறதுனால என்ன ஆகுது, அந்த வந்து கண்ட்ரோல் ஆகுது. சாப்பாடு வந்து என்ன ஆகுது, கண்ட்ரோல் ஆகுது. ஓகே, ஸோ நிறைய சாப்பிட்றதுனால என்ன ஆகுது, நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய வருது. ஓகே, ஸோ அதை அளவோடு நம்ம சாப்பிட்டோம்னா, சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாகும்.
ஓகே, எதுனாலும் அளவோடு நம்ம வந்து உட்கொண்டா அது வந்து நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஓகே, பிராணாயமா. நெக்ஸ்ட்டு பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்ன? சென்ஸ் வித்ட்ரான் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ இருக்கிறது டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி லோகத்தில் நம்ம கேட்கவே வேண்டாம். ஓகே, ஸோ தூண்டுறது நம்மளை என்ன தூண்டுறது? டிவி. ஓகே, டிவியில் கண்ட சீரியலும் போடுறாங்க. ஓகே, அது வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கொடுக்கறது. ஆனால் வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு அப்படியே பழகியாச்சு. போர் அடிக்கிறதுனா நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு டிவி ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ அதில் எல்லாம் சீரியல் ஓடிட்டே இருக்கும். ஓகே, இது என்ன நம்ம லைஃபோடு சேர்ந்தது தானே. இது இவங்க பக்கத்து வீட்டில் என்ன ஆச்சு, அது என்னாச்சு, இவங்களை எப்படி பழி வாங்கலாம், இவங்களை எப்படி கவுக்கலாம், அதே மாதிரி பயங்கர நெகட்டிவிட்டி போயிட்டு இருக்கு. ஓகே, அப்போது இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம சென்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நெகட்டிவ்லேருந்து நம்ம எப்படி பாசிட்டிவ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா அதுக்கு நம்மளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் பகவத்கீதை. அதை நம்மளுக்கு யார் கொடுத்துருக்கா? நம்ம ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபா. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஸோ பிரபுபாதம் மட்டும் இந்த வந்து உலக அளவில் இந்த நாலேஜை கொடுக்கலன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாயையிலே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ குருனா அவர் தான் உண்மையான குரு. ஓகே, எல்லா குருகளும் என்ன சொல்லுவாங்க, சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீ வந்து நல்லா நல்ல வெல்த்தியாக இருக்கணும், நல்ல ப்ராஸ்பெரிட்டி, வெல்த் ப்ராஸ்பெரிட்டி அப்படி தான் ப்ளஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பிரபுபாதம் என்ன பண்ணுறோம், டிவைன் ஸ்பிரிச்சுவலாக அடையணும். ஸ்பிரிச்சுவல் லோகத்துக்கு போகக்கூடிய என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து இந்த பகவத்கீதாவில் பிரபுபாதா கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ பகவத்கீதா படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, படித்தாலே நம்மளுக்கு புரியும். ஆனாலும் நம்ம கிளாஸ் கேட்க என்ன ஆகுதுன்னா, ஏன் நம்ம கிளாஸஸ் கேட்குறோன்னா ஒருத்தருடைய வியூஸை வந்து நம்ம கேட்டுக்கிறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய நாலேஜ் என்ன ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ பிரத்யாகாரம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவி பற்றி பார்ப்போம். ஓகே, டிவி நம்மளுக்கு டைவர்ட் பண்ணுறது, நம்மளுடைய மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுறது. கார்ட்டூன்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸு. ஸோ அது வந்து பசங்களை அட்ராக்ட் பண்ணுறது. அதுக்கும் மிஞ்சினது என்னது, மொபைல். இப்போ என்ன வந்திருக்கு, மொபைல். சின்ன பிறந்த குழந்தை முதல் கொண்டும் மொபைலை போட்டால் தான் அது சாப்பாடு அதுக்கு இறங்குறேங்கிறது. அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு மொபைலை காமிச்சு தான் ஊட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நிலைமை, அந்த மாதிரி அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளை கண்ட்ரோலில் வைக்கிறது. ஆனால் நம்ம வந்து இந்த பயிற்சினால் என்ன பண்ணுறோம், அதை நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறோம். மைண்டை வந்து நம்ம மைண்டு ஸ்டெடி மைண்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம கண்ட்ரோலில் வைப்போம். மைண்டு ஸ்டெடியால் என்ன ஆகும், நம்ம அதோடைய கண்ட்ரோலுக்கு போயிடுவோம். ஸோ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னா த்ரூ அஷ்டாங்க யோகா. தென் தாரணை. ஸோ இதெல்லாம் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இதுக்கு வந்து ஒரு டேர்ம் கொடுத்துருக்காரு பிரபுபாதா. அதுக்கு வந்து யோக அரூக்ஷ. ஓகே, யோக அரூக்ஷ. ஓகே, அரூக்ஷனா இது வந்து பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் அஷ்டாங்க யோகா. ஸோ யோக அரூக்ஷனா ஏதோ ஒரு பெரிய இது நினச்சிக்காதீங்க. இது வந்து பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் அஷ்டாங்க யோகா. ஓகே, லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அஷ்டாங்க யோகா வந்து யோக ரூட. ஸோ 2 லெவல் இருக்குது அஷ்டாங்க யோகாவில். ஒன்று வந்து யோக ருருக்ஷ. ஓகே, ருருக்ஷ. ஓகே, நீங்கள் கூகுளில் போட்டு பார்க்கலாம், யோக ருருக்ஷ. இன்னொன்று லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து யோக ரூட. ஓகே, ஸோ இந்த ப்ராக்டிஸ், இந்த யமா, நியமா, ஆசன, பிராணாயமா அண்ட் பிரத்யாகார, இதை வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ் சொல்லலாம். இதை வந்து பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் யோக ருருக்ஷ. புரிஞ்சுதுங்களா? இதுதான் பிகினிங் ஸ்டேஜுக்கு. இதெல்லாம் பண்ணினோம்னா இது வந்து பிகினிங் ஸ்டேஜ். அடுத்தது யோக ரூட. யோக ரூடல என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, தாரணம். தாரணம்னா என்ன, கான்சென்ட்ரேட் பண்ணுறது. தாரணம் பண்ணுறதுன்னா என்ன, ஃபோக்கஸ் பண்ணுறது, கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஓகே, தென் தியானம். தியானம்னா அப்படியே நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோமோ அது அப்படியே கண்ணை முடினா கூட அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு தெரிய வரணும். ஸோ தட் இஸ் கால்ட் மெடிடேஷன். மெடிடேட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு சமாதி. சமாதினா டோட்டல் அப்சார்ப்ஷன். ஓகே, அதுலேயே ஆழ்ந்து முழுகி போகுது. ஓகே, அதுதான் வந்து சமாதி. ஸோ இது வந்து எதில் வரும் பார்த்தீங்கன்னா யோக ரூட. இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்டேட். ஒரு
மனிதனுடைய லைஃப் பர்ஃபெக்டாக இருக்குன்னா இந்த பர்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் வந்து இந்த லாஸ்ட் சமாதியில தான் வந்து முடியறது. சமாதினா தப்பா நினச்சிக்காதீங்க, இறந்து போனால் சமாதி கட்டுறாங்க, நாட் டேட் சமாதி. சமாதினா ஆழ்ந்த நம்ம பகவானோட கனெக்ட் ஆகும். ஸோ யோகானா என்ன அர்த்தம்? யோகா மீன்ஸ் டு கனெக்ட் வித் த சுப்ரீம், டு கனெக்ட் வித் த ஸ்பிரிச்சுவல். ஓகே, ஆன்மீகத்தோட கனெக்ட் ஆகுது, அது பேர் தான் யோகா. ஓகே, ஸோ இதுதான் வந்து அஷ்டாங்க யோகா. ஓகே, ஸோ 8 லெவல். அஷ்டம் மீன்ஸ் 8, அஷ்டாங்க யோகானா இதெல்லாம் இந்த 8 பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கனெக்ட் ஆகணும், யாரோட? சுப்ரீம் லார்டோட கனெக்ட் ஆகணும். ஓகே, ஸோ யாராவது சொல்ல முடியுமா 8 லெவல்ஸ் என்னென்னான்ட்டு? ஒரு தடவை சொல்லிக்கலாமா? யம நியம ஆசன பிராணாயம பிரத்யாஹார தாரண தியான சமாதி. ஓகேவா? ஸோ 1 and 2 ஸ்லோகாவில் வந்து கிருஷ்ணா வந்து ரெனன்சியேஷன் அண்ட் யோகா பற்றி சொல்கிறார். ஓகே, ஸோ ரெனன்சியேஷன்னா என்ன? எல்லாத்தையும் துறவின்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் பண்ணுறது, எல்லாம் வந்து ஹாப்பினஸ்ஸையும் திறக்கிறது, எதாவது என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போய் காட்டில் போய் உட்காது, அது வந்து ரெனன்சியேஷன். ஆனால் நம்ம பிரபுபாதா அந்த மாதிரி நம்மளை சொல்லலை. ஹரே கிருஷ்ணா. நம்ம பிரபுபாதா என்ன சொல்கிற? கிருஷ்ணாவோட கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, கிருஷ்ணாவோட கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கிருஷ்ணாக்காக எது பண்ணாலும் கிருஷ்ணாவை நினச்சி மனசில் நினச்சிட்டு அவருக்கு பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பர்ஃபெக்ட் யோகி. ஓகே, ஸோ துறவினால என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அவங்கள சென்ஸ் கண்ட்ரோல் இருக்காது அவங்கள்ட்ட. ஓகே, அவங்க வந்து சென்ஸ் கண்ட்ரோல் இருக்காது. ஓகே, ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் யோகின்னா அவங்களால சென்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். யோகி வந்து அதோட மேலே உண்மையான, அதாவது ஃபால்ஸ் அண்ட் ஆக்சுவல் எப்படி அவங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான யோகி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க முன்னாடி நீங்கள் வந்து பேலட்டபிள் டிஷ்ஷஸ் வச்சிங்கன்னா, நல்ல குலாப் ஜாமுன், ரசகுல்லா, சமோசா, பூரி, சப்ஜி இந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த சென்ஸ் வந்து தூண்டும். ஓகே, ஓ இதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து தூண்டும். ஸோ அது வந்து அவங்க வந்து ஆனால் எல்லாத்தையும் அந்த மாதிரி துறவி மாதிரி அவங்க வேஷம் போடுவாங்க. ஆனால் அது வச்சோம்னா என்ன ஆகுது, அவங்களுக்கு அதை தூண்டுதல அவங்க நல்லா அதை சாப்பிடுவாங்க. இதே வந்து ஒரு பர்ஃபெக்டட் யோகி அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி அதை வச்சா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்க, பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டா பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்ணாத எந்த ஒரு பொருட்களும் அவங்க உட்கொள்ள மாட்டாங்க. ஓகே, தன்னுடைய சென்ஸ் என்ஜாய், இந்த நாக்கு என்ஜாய் பண்ணணும்ங்கிற நோக்கத்தோட அதை வந்து சாப்பிட மாட்டாங்க. கிருஷ்ண பிரசாதம், கிருஷ்ணாவுடைய ரெமனன்ஸ், கிருஷ்ணாவுடைய உத்திஷ்டம் கிடச்சிருக்கு, என்னுடைய பாக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சென்ஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய வந்து வெல்த் அக்குமுலேட் பண்ண, சில பேருக்கு நிறைய சொத்து சேர்க்கணும், நிறைய பணம், சில பேருக்கு தங்கம் மேலே நிறைய அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்டடான யோகிக்கு இதெல்லாம் ஒன்று பெருசாக இருக்காது. அவங்க பொறுத்தவரையும் ஒரு கல் பக்கத்தில் ஒரு கல் வைக்கிறீங்க, பெபிள்ஸ் வைக்கிறீங்க, ஸ்டோன் வைக்கிறீங்க, பெபிள்ஸ் வைக்கிறீங்க, பக்கத்தில் தங்கம் வைக்கிறீங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்டட் யோகி எப்படி பிஹேவ் பண்ணுவார்? வித்தியாசப்படுறது. அவரை பொறுத்தவரை இது வந்து மெட்டீரியல் ஆப்ஜெக்ட். ஓகே, அது தங்கமானாலும் சரி, ஒரு கல்லானாலும் சரி, அது வந்து பௌதிக பொருட்கள். அது மேலே அவருக்கு இல்லை. ஏன்னா அவருடைய அப்சார்ப்ஷன் எங்கே இருக்குது? ஸ்பிரிச்சுவல் இதில் இருக்குது, டிரான்சென்டென்டல். ஓகே, அவங்களுடைய இது வந்து இந்த லெவலில் இருக்குது. ஸோ அவங்க இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே பண்ணணும். இதே ஒருத்தர் அந்த பர்ஃபெக்ஷன் அடையாதவங்க, நம்மள மாதிரி நார்மலான இருக்கட்டும், அவங்க பக்கத்தில் ஒரு வைரக்கல், தங்கம், ஒரு கல்லை வச்சிங்கன்னா அவங்க எதை எடுப்பாங்க? வைரம் உயர்ந்ததுன்னா வாடா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைரத்தை எடுத்துருவாங்க. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது வந்து பௌதிகம், இது மேலே நம்ம
ஸோ பிரபுபாதர் என்ன சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெட்டீரியல் டிசைர் நீங்கள் வளர்க்குறீங்களோ, பௌதிக ஆசைகள் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் திருப்பியும் இந்த பௌதிக லோகத்தில் பிறப்பு எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ அது வந்து யோகியாக ஆக முடியாது. யோகினா என்ன, இதெல்லாம் வேண்டப்பா, எவ்வளவோ பார்த்தாச்சு, நகை நட்டெல்லாம் எவ்வளவோ பார்த்தாச்சு, எவ்வளவோ சாப்பாடு சாப்பிட்டாச்சு, எவ்வளவோ பணத்தெல்லாம் பார்த்தாச்சு, எவ்வளோ பில்டிங்கில் காரு பங்களா இதெல்லாம் எவ்வளோ பார்த்தாச்சுப்பா லைஃப்பில் அப்படின்னு ஒரு விரக்தி அடையிறா பார்த்தீங்களா. இது வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க மாட்டேங்கிறது. இது ஹாப்பினஸ் கொடுக்காது நம்மளுக்கு. ஹாப்பினஸ் என்ன, பகவானுக்கு சேவை செய்யறதுல ஈடுபடுறது தான் உண்மையான ஹாப்பினஸ். ஓகேவா? அந்த ஸ்டேஜை உணர்ந்தவன் இந்த இதுக்கெல்லாம் ஆசைப்படவே மாட்டான். ஸோ அதுதான் யோகா. ஓகே, ஸோ அந்த ஸ்டேஜ் வரணும்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு கிருஷ்ணா சொல்கிறேன். ஓகே, ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்லோகாவில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் அஷ்டாங்க யோகா. ஸோ அதுதான் நான் சொன்னேன், யோகா ஆருஷ், இன்னொன்று யோகா ஆரோக்கியம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து ஸ்லோகாவில் என்ன சொல்கிறார், மைண்டை பற்றி சொல்கிறோம். ஓகே, மைண்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண. ஸோ இதில் கிருஷ்ணா என்ன சொல்கிறார், கண்ட்ரோல்டு மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க, அந்த மைண்டு வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டு. ஓகே, மைண்டு கண்ட்ரோல் இல்லாதவங்க, அந்த மைண்டு வந்து அவங்களுக்கு என்ன, எனிமி. ஓகே, எதிரியை வந்து இருக்கிறது. ஸோ எதுனாலும் நம்மளுடைய சாய்ஸ் தான். நம்ம எப்படி வந்து மைண்டை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இந்த என்ஜாய்மெண்ட் பாதையில் போகணுமா, இல்லை பகவானுடைய சேவையில் நம்ம ஈடுபடணுமா. ஸோ என்ஜாய்மெண்ட்டுக்கு நிறைய இருக்குது, சினிமா தியேட்டர் இருக்குது, மால் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குது. எக்ஸ்கிரியேஷன் தானே சொல்லுவாங்க, அதுக்கு நிறைய இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. கிரிக்கெட் விளையாடுறது, சில பேருக்கு பயங்கர க்ரேஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கிரிக்கெட். அவங்களால கிரிக்கெட் பார்க்காம அவங்களுக்கு சாப்பாடே இறங்காது, அந்த லெவலுக்கு இருப்பாங்க. சில பேர் வந்து சினிமா பார்க்கறதுல அப்படி ஒரு இதில் அவங்க வந்து அவங்களுடைய மைண்டை வந்து அதில் செலுத்திருப்பாங்க. ஆனால் வந்து கண்ட்ரோல்டு மைண்டு என்ன பண்ணோம், சேச்சா இதெல்லாம் வந்து டெம்பரரி தான்ப்பா, இதிலெல்லாம் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணோம்னா நம்ம லைஃபு போச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஹியூமன் பர்த் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, அரிதானது. ஸோ இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்மளுடைய கோல் என்ன, நம்ம கிரிக்கெட்டராக ஆகணுமா, இல்லை சினி ஆக்ட்ரஸாக ஆகணுமா, இல்லை வந்து பெரிய பணக்காரன் நம்ம அந்த கோலா, இல்லை நம்ம பகவான் ஆன்மீக கிருஷ்ண லோகத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போய் பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும்னு அந்த கோலா நம்மளுக்கு. நிம்மதி உங்கள் சாய்ஸ். சொல்லுங்க, உங்களோட கோல் என்ன? அப்போ நல்ல வெல்த்தியான ஃபேமிலியில் போய் ஜென்மம் எடுக்கணுங்க, நல்ல அனுபவம் இருக்கணுங்க, நல்ல காரு பங்களான்னு அப்படி நம்ம அனுபவிக்கணுங்க, நிறைய நகையாக போடணுங்க, அந்த மாதிரி ஒரு ஆசை, அந்த இதில் போகிறது உங்களுக்கு இது கோலா, இல்லை பகவானுக்கு சேவை செய்யணும் அந்த இது உங்களுக்கு கோலா? எது வேணும் உங்களுக்கு? கரெக்ட். ஆமாம். ஸோ இப்போ நகை போட்டு நீங்கள் ரோட்டில் ஃப்ரீயாக நடக்க முடியுமா? நடக்க முடியுமா? முடியாது. லைஃப் ரிஸ்க்கு, நம்மளுக்கு ரிஸ்க்கு. ஓகேவா? ஆனால் பகவானுடைய சேவை செய்யலாம் எந்த ஒரு கவலையும் இருக்காது. நம்ம வாட்டுக்கு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக நம்ம பகவானுக்கு சேவை செய்யலாம். அவர் என்ன கேட்குறார்? பத்திரம் புஷ்பம் பழம் தோயம், பக்தி என்னுடைய அது என் அன்போடு எனக்கு நீ சமர்ப்பணம் பண்ணி என்ன பக்தி பண்ணி, அதுதான் அவர் விரும்புகிறார். பெருசாலாம் அவனும் கேட்கல. அவர் எனக்கு பட்டாடை போடு, எனக்கு வைர நெக்லஸ் ஓடு, எனக்கு வந்து அந்த மாதிரி இது பண்ண, அப்படிலாம் அவர் கேட்கறது இல்லை. உன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ எனக்கு சேவையில் ஈடுபடுத்து. உன்கிட்ட என்ன இருக்குது அதை நீ என்னுடைய சேவையில் ஈடுபடுத்தினானா என்ன ஆகும், நீ என்கிட்ட தருவ. ஓகே, ஸோ பகவான் வந்து இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ நம்ம மைண்டை வந்து என்ன பண்ணணும், நம்ம சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணினோம்னா என்ன ஆகும், திருப்பி பிறப்பு எடுக்கணும். ஓகே, அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் எனக்கு என்னோட நான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு கிருஷ்ணாக்கு ப்ளீஸிங்காக இருக்கா, ஓகே இன்றைக்கி நான் பகவத்கீதா கிளாஸ் அட்டன் பண்ண வந்திருக்கேன்,
கிருஷ்ணா வந்து திருப்தி அடைவார், கிருஷ்ணா சந்தோஷப்படுவார். ஐயோ இந்த ஜீவா என்னுடைய பற்றி கேட்கறதுக்கு வந்திருக்கே அப்படின்ட்டு அவர் திருப்தி அடைவார். இதுதான் என்னுடைய சந்தோஷம், இதுதான் என்னுடைய ஹாப்பினஸ். ஓகே, கிருஷ்ணாக்கு இன்றைக்கி நான் ஆஃபரிங் கொடுத்துருக்கேன், அவர் வயர் நிறைஞ்சதா எனக்கு சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம பகவான் சிந்தனையில் நம்ம ஈடுபடுத்தணும். கிருஷ்ணாக்காக அதுதான் விரஜ பக்தி, விரஜ பக்தின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு க்ஷணமும் பகவானை நினச்சிக்கிட்டு எந்த காரியம் இருக்காங்க, துணி தொக்கரிச்சே கிருஷ்ணாவுடைய குணங்களை பாடுவாங்க, பயிர் கடையரிச்சே கிருஷ்ணாவுடைய குணங்களை லீலைகளை பாடுவாங்க. இப்படி ஒன்று பண்ணுறச்சியும் பகவானை பற்றியே அவங்க ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து உண்மையான யோகி அப்படின்ட்டு கிருஷ்ணா சொல்கிறேன். ஓகே, ஸோ மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேவையில்லாத விஷயங்களில் நம்ம மைண்டை செலுத்தக்கூடாது, அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய சிந்தனை பகவானுடைய சேவையில் ஈடுபடணும். ஓகே, ஸோ அதுதான் 5th and 6th சாப்டரில் 7th and 7th ஸ்லோகாலேருந்து 9th ஸ்லோகா வரையும் என்னன்னா சிம்டம்ஸ் ஆஃப் டிரான்சென்டென்டலிசம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான யோகி, ஓகே, பிரம்மபூதா ஸ்டேஜ், அந்த பகவானோட கனெக்ட் ஆகிட்டது, பிரம்மா சம்பர்ஷனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜில் ஒருவருடைய கேரக்டர் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்குறார். அப்போது பகவான் சொல்கிறார், அவங்க வந்து 2 விஷயம். ஒன்று வந்து எல்லாரையும் சரிசமமாக பார்ப்பாங்க. ஓகே, ஏன்னா எல்லாரோடைய அவருக்கு தெரியும், அந்த யோகிக்கு தெரியும் எல்லாருடையும் யார் விழித்திருக்கிறாங்க, பரமாத்மா இருக்கின்றிருக்காங்க. ஸோ எல்லாரும், அவர் நம்மளுக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய நண்பனாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தூரத்து சொந்தமாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் வந்து அவங்க ஒரே ஈக்குவலாக பார்ப்பாங்க. ஐயோ இந்த ஜீவா இந்த உடலில் வந்து கஷ்டப்படுறதே, இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படுறதே அப்படின்னு நம்மள மாதிரி தானே இதுவும் ஒரு ஜீவராசி. ஸோ நாய் பூனை எல்லாரையும் சரிசமமாக பார்க்குறார் அந்த யோகி. ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து கருணை வாழ்ந்தவர். ஓகே, ஏன்னா பகவானுடைய அம்சம் இல்லையா, பகவான் போலவே அவரும் கருணை வாழ்ந்தவர். அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி வாப்பா கிளாஸ் அட்டன் பண்ண, பகவத்கீதாவில் நாலேஜ் எடுத்துக்க, டிரான்சென்டென்டல் நாலேஜ் எடுத்து இப்படின்னு தான் 4 பேருக்கு உபதேசம் பண்ணி சொல்லுவார். வாப்பா கிளாஸுக்கு அட்டன் பண்ணுப்பா, பகவானை பற்றியான இதை கேளுப்பா அப்படின்ட்டு 4 பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ அது கிருஷ்ணா கான்ஷியஸில் இஸ்கானில் நம்மளுக்கு முதல் பாடம் என்னது, நம்ம மட்டும் பர்ஃபெக்ஷன் அடையக்கூடாது, நம்ம மற்றவங்களையே இதில் இந்த கோலில் கொண்டு வரணும். நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும், அதுதான் நம்மளுடைய முக்கியம். ஸோ பகவானுக்கு எது பிடிக்கும் அதுவும் பகவத்கீதாவில் சொல்லியிருக்கார். யார் என்னை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவர் என்னுடைய ரொம்ப டியர் மோஸ்ட், எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்ட்டு பகவான் வந்து சொல்கிறார். ஸோ நம்ம வந்து நம்ம மட்டும் பயனடையணும்னு நம்ம அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கக்கூடாது. நம்ம வந்து கற்றுண்டோமா நம்மளுடைய நாலேஜை நம்ம 4 பேருக்கு கொடுக்கணும். ஸோ பிரபுபாதா வந்து அகில உலகத்துலேயே நீங்கள்லாம் கேட்கலாம், ஆமாம் ஏன் பிரபுபாதா வந்து ஏன் வெளிநாட்டில் போய் பிரச்சாரம் பண்ணணும், ஏன் இந்தியாவில் ஏன் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கேள்விகள் எழும்பலாம். ஓகே, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நம்ம இதுவரையும் தான் பார்க்குறோம், அவங்க இதுக்கு அப்பாறதில் பார்க்கக்கூடிய அவங்களுக்கு அந்த வியூவம் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா, அவர் என்ன இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வெஸ்டர்ன் கல்ச்சரை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம அடாப்ட் பண்ணுறோம். ஸோ பிரபுபாதா என்ன பண்ணார், இந்த பகவத்கீதா நான் அங்கே கொடுக்குறேன், ஒரு நாள் ஒன்று அவங்கள பார்த்து இவங்களும் படிப்பாங்கல்ல, அந்த ஒரு எண்ணத்தில் அவர் என்ன பண்ணார், இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரீச் பண்ணார். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து அவங்கள பார்த்தாது, ஏன்னா இது வந்து இந்தியாவில் வந்து நம்மளுடைய பேசிக் இது. ஸோ பிரிட்டிஷர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இதில் தான் இருந்தோம், கிருஷ்ணா இது வேதங்கள் அது இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் இதில் தான் இருந்தோம். பட் பிரிட்டிஷ் எஜுகேஷன் வந்ததும் இது அப்படியே சைட் பண்ணிட்டோம். வந்து இப்போது அவங்க சொல்லிக் கொடுக்குறது அந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, சோஷியல் இதை தான் படித்து நம்ம பாடியிலே கம்ஃபர்ட்ஸுக்காக எதெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆத்மாவுக்கு சோறு போடுறது சுத்தமாக நிறுத்திட்டோம். ஓகே, ஸ்பிரிச்சுவல் வி ஆர் நாட் திஸ் பாடி, வி ஆர் த சோல் அப்படிங்கிறது அந்த கான்செப்டே நம்ம அடியோட அழிச்சிட்டோம். ஓகே, ஸோ இது வந்து காலம் போகிற போக்கில் இது அப்படியே அடாப்ட் ஆகிட்டோம் நம்ம. ஸோ பிரபுபாதர் மறுபடியும் அதை ரிவைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, மறுபடியும் அதை கொண்டு வந்துட்டேன், அந்த கான்செப்டை கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த பாடிலி கம்ஃபர்ட் வந்து நிரந்தரம் கிடையாது,
அது வந்து நம்மளை திருப்பி இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தில் தான் மாட்டும். சோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்மளுடைய ஆத்மாவை எப்படி கரை சேர்க்கணும்னு சொல்கிறாங்கல்ல நிறைய பேர். கரை சேர்க்கணும்னா என்ன, அப்போ வயசாச்சா வண்டே போட்டார அவ்வளோதான், எப்படியாவது கரை சேர்க்கணும். அந்த கரை சேர்க்கறது கிடையாது. இந்த ஆத்மாவை எப்படி கரை சேர்க்கணும்னா எப்படி அதை பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கணும், அதை பற்றி யோசிக்கணும் நம்ம. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவர் எப்படி பார்ப்பார், எல்லாரையும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாரையும் சரிசமமாக பார்ப்பார். ரெண்டாவது எல்லா பொருட்களையும் வந்து தங்கமானாலும் சரி, வெள்ளியானாலும் சரி, வைரமானாலும் சரி, எல்லா கல் இதுன்னா அவருக்கு அது எல்லாமே சேம் தான், அவரை பொறுத்தவரையும் சேம் தான். ஸோ அவருடைய விஷன் வந்து அந்த மாதிரி ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 10வது ஸ்லோக்காலேருந்து 17வது ஸ்லோக்கா எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அஷ்டாங்க யோகா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலில் எங்கே பார்த்தாலும் சவுண்டு அது அந்த மாதிரி இடத்துல பண்ணவே முடியாது, மெடிடேஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா இங்கேருந்து ஒரு சினிமா பாட்டு கேட்கும், அங்கேருந்து வேறு ஏதாவது ஒரு பாட்டு கேட்கும். ஓகே, எல்லா பக்கத்துலேயும் டைவர்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே உட்காந்து சிட்டியில் உட்காந்து நம்மளால் மெடிடேஷன் பண்ணுவேன். ஆனால் இப்போ கிளாஸஸ்லாம் பார்ப்பேங்க, பெரிய பெரிய அங்கே யோகா கிளாஸு, இங்கே யோகா கிளாஸ் எல்லாம் பார்ப்பேங்க. பட் எதுவுமே யோகா வந்து என்ன ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக தான் சொல்லுவாங்களே தவிர அது சோல் ரிலேட்டடாக இருக்காது. ஓகேவா? ஸோ சோல் ரிலேட்டடுனா எப்படி அந்த ஆத்மாவை பற்றியான இது வந்து அஷ்டாங்க யோகா மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே, ஸோ எப்படி அதாவது ஹோலி பிளேசஸில் போகணும். தனிமைனா எப்படி ரூமை கதவெல்லாம் சாத்திட்டு தனிமையாக உட்காருது அந்த மாதிரி இல்லை. என்ன பண்ணோம்னா விருந்தாவனம், மாயாப்பூரம் அந்த மாதிரி பகவான் இருக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல போய் வந்து நம்ம தியானம் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். ஓகே, எந்த சப்தமும் இல்லாமல். அப்புறம் சிட்டிங் போஸ்டர் அதை பற்றி சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹைட்டான இருக்கிறதுல உட்கார என்ன பண்ணுவோம், மெடிடேஷன் பண்ணி தூங்கிட்டோம்னா என்ன பண்ணணும், மாலில் வந்து மண்டலில் அடி வேணும். அப்போ ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு மீடியமாக இருக்கிறதுடைய ஆசனத்தில் உட்காரணும். அப்புறம் குஷாகிராஸ்னால் என்ன சொல்லுவாங்க, தர்பை போட்டு அதனால ஒரு மெதுன்னு துணியை போட்டு அந்த மாதிரி உட்காந்து பண்ணணும். அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கக்கூடியது பாசிபிள் கிடையாது இல்லையா? ஸோ ஆனால் இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, நெக்ஸ்ட்டு 13, 14 என்ன சொல்கிறார், இந்த ஸ்பைனல் கார்டு இருக்குங்களா, அந்த ஸ்பைனல் கார்டு எரெக்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி நெக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்புறம் நம்மளுடைய இது பார்வை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்புறம் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்னு ரொம்ப கண்ணை மூடிட்டோம்னா என்ன ஆகிடும், தூங்கி போயிடுவோம். ஓகே, அப்புறம் நல்லா இப்படி கண்ணை முழிச்சுட்டு இருந்தோம்னா தியானம் பண்ண முடிஞ்சோம்னா பண்ணாது. அங்கே ஏதோ கிளி பறக்கிறது, அங்கே ஏதோ ஒன்று வர, யாரோ வரா, உங்களுக்கு போஸ்ட்மேன் வரா, கொரியர்காரன்னா அப்படி எல்லா இடத்துலையும் இந்த கண்ணை அலைப்பாயும். ஓகே, ஸோ அதுவும் முடியாது. கிருஷ்ணா இது சொன்னால் ஹாஃப் க்ளோஸ்டாக இருக்கும். அப்புறம் இந்த மூக்கு, அந்த டிப் ஆஃப் த நோஸ் இருக்குல்ல, இந்த மூக்கு மேலே அப்படியே தியானம் பண்ணுங்க. ஓகே, ஸோ சிட்டிங் போஸ்டர் பற்றி சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவன் என்ன பண்ணுவான், அன்எஜிடேட்டட் இன் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ். எந்த மாதிரியான சூழ்நிலை இட்டியே விழுந்தாலும் தலையில் விழுந்தாலும் அவர் வந்து அசர மாட்டார். ஓகே, ஏன்னா அவர் மெடிடேஷன் பண்ணுறார். ஓகே, மெடிடேஷனில் பண்ணிவிட்டார். அதனால் இடியை வந்து என்ன சத்தம், என்ன அங்கே ஏதோ நெருப்பு எரிஞ்சால் கூட அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா அவர் மெடிடேஷன் பண்ணுறார். ஓகே, நெக்ஸ்ட் 16, 17 என்ன சொல்கிறார், எப்படி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தூக்கம். ஓகே, அப்புறம் நம்மளுடைய ஒர்க்கை வந்து எப்படி ரெகுலேட் பண்ணணும் அதை வந்து இந்த 16, 17 ஸ்லோக்காவில் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப ஜாஸ்தியாகவும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், தூங்கி போயிடுவோம். ஓகே, மெடிடேஷன் நம்மளால் பண்ண முடியாது. அப்புறம் ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா என்ன ஆகும், நம்மளுக்கு தேவையான வைட்டமின்ஸு எதுவுமே கிடைக்காது, நம்மளுக்கு தெம்பு இருக்காது பண்ணுறதுக்கு, கொஞ்சம் நேரத்தில் நம்ம களைப்பாயிடும். ஓகே, ஸோ ரொம்ப ஜாஸ்தியாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடணும். தேவையான எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அதுலேயும் சில பேர் சொல்கிறாங்கல்ல 1/4 பங்கு சாப்பிட்ணும். கொஞ்சம் வந்து தண்ணிக்கோசரம் வச்சுருக்கணும், இன்னொன்று வந்து காற்று அந்த வயிற்றுக்குள்ளே, அந்த மாதிரி 3 இதுவாக பிரிச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுதான் வந்து கரெக்டான இது. அதே மாதிரி தூக்கம் வந்து ஓவராக தூங்கக்கூடாது. அதே மாதிரி வேலை இருக்கிறதுன்னு ரொம்ப கம்மியாகவும்
தூங்கக்கூடாது. ஸோ மினிமம் நம்ம ஆன்மீக இதுக்கு மினிமமான தேவையான அளவு வந்து எப்படின்னா தூக்கத்துக்கு 6 மணி நேரமே போதும். எவ்வளவு? 6 hours ஆஃப் ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப் இஸ் இனஃப். ஓகே, அப்போ தான் நம்ம வந்து நம்மளால் அந்த யோகா பயிற்சி பண்ண முடியும். அஷ்டாங்க யோகா ரொம்ப தூங்கிட்டோம்னாலும் சரியாக இருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி. அப்புறம் ஒர்க் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணணும்? ஒர்க்கு ரொம்ப அந்த ஓவர் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஓவர் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணி வரும். அந்த மாதிரி நம்ம உடம்பு மெனக்கிட்டு இந்த பௌதிக கம்ஃபர்ட்ஸ்க்காக நம்ம உடம்ப இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டுன்னு போட்டு உடம்ப ஒரு வழி பண்ணுறாங்க. ஆனால் அட்ராக்ட் பண்ணுவாங்க. கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பணம் கொடுக்குறேன், 60,000 40,000 per month, வா வந்து கஷ்டப்படு, நாயா பேய உழ, என்ன பண்ணுவாங்க, கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்கும், நல்ல அப்ரிசியேஷன் எல்லாம் கிடைக்கும். பட் என்ன ஆகும், ஒரு ஏஜ்க்கு அப்புறம் என்ன ஆகுது, அவங்க அந்த வாங்கின பணத்தை அப்படியே எங்கே கொண்டு கொடுப்பாங்க, அதை பக்கத்தில் நல்லா பெருசு பெருசாக கட்டி வச்சுருக்காங்களே, என்னது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி வச்சுருக்காங்க அங்கங்கே. ஓகே, ஸோ யார் சம்பாதிச்சு யார் அனுபவிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும், எது நம்மளுக்கு தேவை. ஸோ நீங்கள் இந்த ஐடி வரத்துக்கு முன்னாடி இதை பாருங்கள், எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது, மக்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் வருமானத்துலேயே அவ்வளோ சூப்பராக வந்து லைஃப்பை வந்து ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறதே ஒரு குழந்தைய தான். அந்த குழந்தைய ப்ராட்டப் பண்ணுறதுக்கு அப்பனும் அம்மாவும் அப்படி உழைப்பாங்க, நாயா பேயா பகலும் இரவுமா உழைச்சி என்ன அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்களா? அந்த ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த காலத்தில் 6, 7, 8, 10, 11 ஒரு கிரிக்கெட் டீமே உருவாயிருக்காங்க. ஆனால் அவங்கள வளர்க்குறதுக்கு அவங்க கஷ்டப்படலை. இப்போ அங்கங்கே பார்க் கட்டி வைக்கிறாங்க பசங்களுக்கு. பசங்களால ஏதாவது என்ஜாய் பண்ண முடியறதா? காலம்புற ஸ்கூலுக்கு போனால் அங்கே வந்தால் ஹோம்ஒர்க் பண்ணால் மறுபடியும் டியூஷனுக்கு போ, இந்த மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் போயின்னு இருக்கு. ஆனால் என்ன, என் பசங்க வந்து சிபிஎஸ்சி, இப்போ சிபிஎஸ்சியோட என்ன இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாங்க என் பையன், அந்த மாதிரி பீத்திக்கிறாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? அதனால குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைக்கே ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு. என்ன பண்ணுறது? கடைசியில் என்ன பண்ணுறது? சம்பாதிச்செல்லாம் எங்கே போடுது? யார் சாப்பிட்றாங்க? டாக்டர்ஸ், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஓகே, அவங்க வாழறாங்க, அவங்களுக்கு வாழ்வு. இதுக்கெல்லாம் காரணம் யார்? யோசிச்சு பார்த்தா நம்ம தான் காரணம். நம்ம எதுக்கு ஆசைப்படும்? இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையே மெட்ரிகுலேஷன் போடாதா? நம்மளாம் எந்த ஸ்கூலில் படித்து இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்கோம்? மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்கெல்லாம் டாப் மோஸ்ட் ஆகலையா? டாப் மோஸ்ட் டைரக்டர்ஸாக இல்லையா? கம்பெனி டைரக்டர்ஸாக இல்லையா? அப்ராட் போகலையா? ஸோ என்னது, எப்படி லைஃப் எப்படி போயின்னு இருக்கு? ஸோ கிருஷ்ணா கான்ஷியஸில் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இந்த ஜென்ரல் ஷிஃப்ட் போதுமா, இதுக்குள்ளே நம்மளால் சுரும்ப தரணும்னா ஓகே, அதோடு நினைக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சுகரு, பிபி இதெல்லாம் எதுக்கு நம்ம வர வைக்கணும்? ரத்த தாம்பூலம் வச்சு எதுக்கு வர வைக்கணும்? நம்ம தேவையே இல்லை. அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை அமைச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 18th to 19th ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்க? ஸ்டடி ஆன் அண்ட் டிவைட் ஆஃப் மெட்டீரியல் டிசைன். ஸோ ஒருத்தர் வந்து இந்த மெடிடேஷனில் ஸ்டடி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பௌதிக ஆசை அவங்கள விட்டு போயிடும். ஓகே, இந்த பௌதிக ஆசை அவங்கள விட்டு போயிடும். ஸோ அது ஒரு சக்ஸஸ் அவங்களுக்கு. ஓகே, அந்த மெடிடேட் பகவானால மெடிடேட் பண்ண என்ன ஆகும்? பௌதிக ஆசை விட்டு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 18 to 23 ஸ்லோகாவில் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் ஆஃப் அஷ்டாங்க யோகா, மைண்ட் இஸ் கண்ட்ரோல், ஸ்டடி, மெடிடேஷன். ஸோ பர்ஃபெக்ட் அஷ்டாங்க யோகாவில் பர்ஃபெக்ஷன் எப்படி ஆகுதுன்னா அவங்க மைண்டு வந்து இப்போ ஃபுல்லாக அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? சென்ஸோட கண்ட்ரோலில் நம்ம இருந்தோம். இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன ஆகுது? அந்த சென்ஸை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரும். இப்போ ஒன்றும் இல்லை, டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ரசகுல்லா வைங்க, மைண்டு கண்ட்ரோலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஓகே, மைண்டு கண்ட்ரோலான இந்த சாப்பிட்லாமே, ஒன்று சாப்பிட்டா என்ன ஆகிட போயிடுது,
சாப்பிட்லான்ட்டு நைஸாக எடுத்து சாப்பிட்றவங்க. ஸோ ஒரு கையில் ஸ்வீட்டு, இன்னொரு கையில் மாத்திரை, இப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகும், இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லோகா 22 ரொம்ப டைம் ஆகிடுச்சா? இல்லை 22-23. ஸோ செல்ஃப் இன் பியூர் மைண்ட் ஃப்ரீ ஃப்ரம் மிசரிஸ். ஸோ மெடிடேஷன் பகவான் மேலே அவங்க தியான இதில் ஆழ்ந்துடுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா, அவங்களுடைய ஆத்மா அவங்களால உணர முடியும். ஓகே, ஆத்மா உணர முடியும் அவங்களால. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, ஸ்வரூப தேகம் வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ அந்த ஸ்டேஜ் வரைச்சே என்ன ஆகும், மிசரிஸ், இந்த பௌதிக துன்பங்கள்லேருந்து அவங்க விடுபடுறாங்க. ஓகே, பௌதிக துன்பங்கள் என்னெல்லாம்? கரெக்ட், சொல்லுங்கள் பிரபு, கொஞ்சம் லவுடாக சொல்லுங்கள். அது ஒன்று. அப்புறம் அத்தியாத்மிகா, ஆதி தெய்வீக, அந்த மாதிரி ஒரு 4 நம்ம உடலால் வரக்கூடியது, இல்லை பக்கத்து இல்லை ஜந்துக்களால் வரக்கூடிய அந்த மாதிரி இதுலேருந்துலாம் வந்து நம்ம விடுபடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ மைண்ட் வந்து பியூர் ஆகும், நம்ம ஹார்ட் வந்து அப்படியே பியூர் ஆகிடும். ஸோ இது வந்து பிரம்மபூத ஸ்டேஜ். ஸோ பிரம்மபூத ஸ்டேஜ் வந்தானா அது செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க, தன் உணர்வு. இப்போ தன்னை உணரக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்தானா அவங்க வந்து ஹாப்பினஸ்ஸை, ரியல் ஹாப்பினஸ்ஸை அவங்களால உணர முடியும். ஓகே, நெக்ஸ்ட் 24-26 ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்க, மெத்தட் டு அட்டெயின் யோகரூடா ஸ்டேஜ். யோகரூடா ஸ்டேஜ்னால் என்ன சொல்லியிருக்கேன், தாரண, தியான, சமாதி. இந்த ஸ்டேஜ் அடையிறதுக்கு என்னது, எப்படி இந்த ஸ்டேஜ் அடைய முடியும்னா நம்பிக்கை இருக்கணும், ஃபெய்த். அது வந்து அடித்தளம், பேசிக். இது வந்து என்னது, நம்பிக்கை, ஃபெய்த் இருக்கணும். தென் டிட்டர்மினேஷன். ஓகே, டிட்டர்மினேஷன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, வைராக்கியமா, ஒரு வைராக்கியத்தோடு வந்து பண்ணணும். இப்போ நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம கிராஜுவேஷன், பிகாம் கிராஜுவேஷன் முடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ எங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், எல்கேஜிலேருந்து 4th இயர் 3rd இயர் பிகாம் வரையும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தானே நம்மளால் கிராஜுவேஷன் வாங்க முடியாது, பிகாம் கிராஜுவேட்டட்னா வாங்க முடியாது. அப்போ ஆன்மீக இதை நம்ம அடையணும்னா நம்ம ஒரு மாதம் 2 மாதம் பண்ண, என்னப்பா இது, நான் அதுக்கு மெடிடேஷனில் இருந்தேன், எனக்குலாம் ஒன்றுமே இல்லைப்பா, இதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு கை விடக்கூடாது. நம்பிக்கை இருக்கணும், கண்டிப்பாக எனக்கு என்னுடைய ஆத்மஸ்வரூபம் தெரிய வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருக்கணும். சாஸ்திரம் கொடுத்துருக்கு, ஆச்சாரியர்ஸுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிக்கலாக அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, தெரிய வரும், நம்மளுடைய ஆத்மா நம்மளுக்கு தெரிய வரும். அந்த ஸ்டேஜ் அடைஞ்சது அடுத்தது பரமாத்மா நம்மளுக்கு தெரிய வருவார் அப்படிங்கிறது. அந்த ஸ்டேஜெல்லாம் அவங்க வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ப்ராக்டிக்கலாக அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ரியலைசேஷன்லாம் நம்மள்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. அப்போ அது மேலே நம்மளுக்கு நம்பிக்கை வரணும், அது மேலே நம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கையும் நம்மளுடைய எஃபர்ட்டும் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள், கிராஜுவல் ப்ராசஸ். பிரபுபாதா என்ன சொல்லியிருக்கா, இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். மெதுவாக தான் நம்மளால் ப்ரோக்ரஸ் ஆக முடியும். மேபி இந்த லைஃப்பில் கூட ஆகலாம், இல்லைன்னா அடுத்த பர்த்தில் ஆகலாம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த பர்த்தில் கூட ஆகலாம். இது எல்லாமே பகவானுடைய மர்சி மேலே டிபெண்டாக இருக்குது. ஸோ குரு மகாராஜ் என்ன சொல்லுவார், குழந்தை சும்மா நான் அழுதானா அம்மா வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. இதே ஒரு பூச்சி கடிச்சு வேணா குழந்தை அழறிச்சு, அம்மா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க. கரெக்டாக குழந்தை வச்சுருக்காங்க, என்னம்மா கரெக்டாக, கொஞ்சம் லேசாக சிரிங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க தானே. இதை வீலில் கட்டுன்னா எல்லாம் என்ன பண்ணுறீங்களோ அதை போடு, அப்படியே போட்டு உடனே ஓடி வந்துடுவீங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் நம்மளுடைய அழுகை கிருஷ்ணா கிட்ட இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழறோமோ கிருஷ்ணா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பார்த்தே ஆகணும். ஓகே, கிருஷ்ணா நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து தடங்கள் இருக்காது. டைரெக்டாக நம்ம பகவானோட டீலிங் வச்சுக்கலாம். ஓகே, டீலிங்னா என்ன, லவ்விங் சர்வீஸ். ஓகே, டீலிங்லாம் பெரிய பிஸ்னஸ் டீலிங் நினச்சிட்டு போகிறீங்க. டிரான்சென்டென்டல் லவ்விங் சர்வீஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் பகவானோட. ஓகே, ஸோ நீங்கள் எந்த பாவத்தில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய
சர்வீஸை நீங்கள் வெளிப்படுத்தலாம் பகவான் கிட்ட. ஓகே, ஸோ ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ இந்த பாதையிலேருந்து நம்ம பிரபாதா கொடுத்த இந்த பாதையிலேருந்து நம்ம ஒருபோதும் டிவேட் ஆக கூடாது. ஓகே, நிறைய வந்து ஏமாற்றம் போயின்னு இருக்கு. நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க, நிறைய யோகிஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அம்மா உனக்கு இந்த பிரச்சனையா, இந்த யஜ்ஞம் பண்ண, அந்த இது பண்ண, உன்னோட பிரச்சனையெல்லாம் தீந்துரும். அதை நம்பிட்டு நிறைய பேர் ஏமாறவும் செய்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி இதுங்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம சாஸ்திரம் என்ன சொல், யார் உண்மையான குரு நம்ம கண்டுபிடிக்கணும். உண்மையான குருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? யார் கிருஷ்ணா பற்றி சொல்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான குரு. ஓகே, யார் நம்மளுக்கு உண்மையான மோட்சம் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான குரு. ஓகே, ஸோ மற்ற குருவெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. ஸோ கரெக்டான கிருஷ்ணாவை பற்றி சொல்கிறக்கூடிய குருவோடைய திருவடிகள் நம்ம பற்றினோம்னா அவங்க சொல்லப்படி கேட்கணும். ஓகே, அவங்க எப்படி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பகவத்கீதா அபியாஸ் படி, பாகவதம் படி. ஓகே, வந்து உன்னுடைய மைண்டை எப்போதும் சாண்டிங் பண்ணி, சாண்டிங்கோ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். இதை நான் அப்புறமா சொல்கிறேன், ஒரு ஸ்டேஜாக சொல்லிவிட்டு எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அந்த ஸ்டேஜ் ஓகே, ஃபிக்ஸ்ட் ஆன் சுப்ரீம் லார்ட் செல்ஃப், நாட் திங்க் ஆஃப் ஆல் எனிதிங் எல்ஸ் இன் ட்ரான்ஸ். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு முன்னேற்றம் என்ன, அவங்க டோட்டலாக சமாதி நிலைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நிலைக்கு வரைச்ச என்ன ஆகும், அவங்களுக்கு பிரம்மா சம்பர்ஷ்னா சுப்ரீம் லார்டு, சூப்பர் சோல், நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ளே நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவர் யார், பரமாத்மா. பரமாத்மாவை உணர ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு தன்னை உணர்வாங்க. அடுத்த ஸ்டேஜு யாரை உணர்வாங்க, பரமாத்மாவை உணர்வாங்க. பரமாத்மா யார், கிருஷ்ணாவுடைய அம்சம். ஓகே, கிருஷ்ணாவுடைய பிளனரி போர்ஷன் தான் பரமாத்மா. ஓகே, எல்லா ஜீவராசிகள்லையும் அவர் விழித்திருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க உணர்வாங்க. ஓகே, ஸோ பிரம்மபூதா, பிரம்ம சம்ஸ்பர்ஷன் அப்படி அது ரெண்டு. பிரம்மபூத்தானா என்ன, ஆத்மாவை உணர்றது தான் பிரம்மபூதா ஸ்டேஜ். ஓகே, பிரம்ம சம்ஸ்பர்ஷன்னா பரமாத்மாவை உணரக்கூடிய ஸ்டேஜ். ஓகே, இந்த ரெண்டு லெவல் இப்போ வருவாங்க மெடிடேஷன், ஆழ்ந்த அப்சர்வ் தியான இதில் வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ when a person sees the hand and sees everything in Krishna, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரைச்சு அவங்க கிருஷ்ணா விட்டும் போக மாட்டாங்க, கிருஷ்ணா அவரை விட்டும் போக மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது. அந்த ஸ்டேஜில் லவ்விங் டிரான்சென்டென்டல் சர்வீஸ், அப்போது தான் அவங்க உண்மையான ஆன்மீக சேவை. ஓகே, டிரான்சென்டென்டல்னால் என்ன, ஸ்பிரிச்சுவல் சேவையில் பகவானோட தொடர்பு வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜை வரைச்சு அவங்க டோட்டலாக இந்த பௌதிகத்துலேருந்து ஆன்மீகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 31 to 32 ஸ்லோகாவில் என்ன சொல்கிறார், ஆக்ஷன்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் யோகி. ஸோ அவங்களுடைய ஆக்ஷன் என்ன இருக்கும், என்கேஜஸ் இன் டிவோஷனல் சர்வீஸ், ஆன்மீக சேவையில் ஈடுபடுவாங்க, பகவானுடைய லவ்விங் டிரான்சென்டென்டல் சர்வீஸில் ஈடுபடுவாங்க. தென் ஹீ சீஸ் எவ்ரி லிவிங் என்டிட்டி as him and consider their happiness and as him. ஸோ எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவங்க. ஸோ ஒரு நாய் இருந்தாலும் சரி, பூனை இருந்தாலும், ஒரு ராஜா இருந்தாலும் எல்லாரையும் அவருடைய விஷன் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஏன்னா இது ஒரு ஆத்மா, இது ஒரு ஆத்மா, அவர் ஒரு ஆத்மா, எல்லாரும் கூட எல்லாம் என்ன இருக்கார், அது கூட அந்த ஆத்மா கூடவே என்ன இருக்குது, பரமாத்மாவும் இருக்கார். ஸோ எல்லாரையும் வந்து அவர் ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. ஓகே, அப்புறம் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நான் எப்படி இந்த வந்திருக்கேன், நான் எப்படி இங்கே கஷ்டப்படுறேன், பௌதிக இதில் எப்படி நான் கஷ்டப்படுறேன், அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவும் கஷ்டப்படுறது, அப்படி தான் அந்த நோக்கத்தில் தான் அவர் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு இவர் முயற்சிப்பார். என்ன மாதிரி சந்தோஷம், பௌதிக சந்தோஷம் கிடையாது, ஆன்மீக சந்தோஷம். எப்படி கிருஷ்ணா பற்றி பிரச்சாரம் பண்ணுவார் அவர், பகவத்கீதா பற்றி, பகவத்கீதாவோட நாலேஜை பற்றி பிரச்சாரம் பண்ணி அந்த சோலை அப்ளிக் பண்ண முயற்சி பண்ணுவார். ஓகேவா? அதுதான் வந்து உண்மையான யோகி, பர்ஃபெக்ட் யோகி அவர் தான். ஓகே, தென் 33 and 34 ஸ்லோகாவில் அர்ஜுனா என்ன சொல்கிறார், அப்பா இவ்வளோன்னு சொல்லிட்டேப்பா, ஆனால் இந்த மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது,
காற்றை கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த மனசு அதை விட இதுவாக இருக்கே. சஞ்சலம்னா என்ன, ஒரு சரியாக இருக்காது. நீங்கள் நம்ம பகவத்கீதா கிளாஸ் போகணுமா வேண்டாமா, சரி ஒரே மழையாக இருக்குதா, வேண்டாம் விட்டுடலாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னொரு மைண்ட் சொல்லுங்க. என்ன சொல்கிறது, கரெக்டாக போகணும், நீ பங்க்சுவலாக இருக்கணும் பகவத்கீதாக்கு. இன்னும் நீ அவ்வளோ அலட்சியமாக சொல்கிற, கரெக்டாக நீ போகணும். மழையை விழுந்தது இட்டியே அவன் தலையில் விழுந்தா நீ கண்டிப்பாக நீ பகவத்கீதா கிளாஸு அட்டன் பண்ணியே ஆகணும். இப்போ தான் கிருஷ்ணா ப்ளீஸ் ஆக, நீ சும்மா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தா ப்ளீஸ் ஆக மாட்டேன், போ கிளம்பு அப்படின்ட்டு இன்னொரு மைண்டு சொல்லும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அப்போது பர்ஃபெக்ட் யோகி என்ன பண்ணுவார், அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், அவர் வாட்டுக்கு போயிட்டே இருப்பார், பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போயிட்டே இருப்பார். அன்ஸ்டடி மைண்டுக்காரன் என்ன பண்ணுவா, அப்படியே வீட்டில் அடங்கி உட்காந்துட்டுருவாங்க, அது அப்புறமா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு உட்காந்துட்டுருவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி அப்புறம் வெஜிடேட் ஆகும். எதை பார்த்தாலும் வந்து வெஜிடேட்னா தூண்டி விடுறது. வெஜிடேட்னா என்னது, சென்சஸை தூண்டி விடுறது. ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுது, இப்போ ஏதாவது ஒரு படம் ஓடின்னு இருக்கணும், இந்த படத்தில் என்ன இருக்கும், இது பார்த்தா என்ன, நம்ம தான் எப்போதும் நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சாண்டிங் பண்ணிட்டு தானே இருக்கும், நம்ம கூட போய் பார்க்கலாமே, என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு மைண்ட் சொல்லி ஒரு பகவத்கீதா நம்ம படிக்கிறோம். நம்ம வந்து ஆன்மீக கிருஷ்ணாவை அட்டென்ட் பண்ணணும்னா அதே ஸ்டடியாக இருக்கணும். இந்த மாதிரி இதிலலாம் போகக்கூடாதுன்னு அப்படி. ஸோ நம்ம எதை இந்த பாதையில் போனோம்னா பழச்சோம், இல்லை ஒரு தடவை தானே சினிமா பார்த்தா என்ன ஆட போகுது, அந்த பாதையில் போயிட்டோம்னா போச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி எஜிடேட் ஆகும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மைண்டு வந்து சிலப்போ இன்டெலிஜென்ஸே ஓவர் என்ன சொல்லுங்க, ஓவர்டேக் பண்ணிவிடும். புத்தியை சிலப்போ மழை கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இவங்கள்லாம் இருப்பாங்கல்ல, கிரிமினல்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த கோபத்தில் என்ன ஆகிடும், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அப்பா நம்ம இதை பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணிட்டோமே தெரியாதம் பண்ணோமே அப்புறமா ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை, உயிர் போனது தானே திருப்பி வருமா. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலில் இழந்துருவோம். அவ்வளோ ஸ்ட்ராங்கு மைண்டு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஸோ அர்ஜுனாலே இந்த நிலைமைனா நம்மளாம் ஏமாத்துறோம் இல்லையா. நம்மளுக்குலாம் இது மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுறதே நம்மளால் இப்போ இருக்க காலகட்டத்தில் சுத்தமாக முடியாது. அதனால் நம்ம ஆல் மர்சி லார்ட் கௌரங்கா குரு நம்மளுக்கு கொடுத்த ஒரே ஒரு அஷ்டாங்க யோகா என்னன்னா, உட்காந்த இடத்துல ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பஸ் கதம். இந்த நாம ஜபம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இந்த சொன்ன மாதிரி இந்த அஷ்டாங்க யோகான்னா அந்த மாதிரியெல்லாம் தியானம் பண்ணுறதுலாம் அவசியம் இல்லை. ஃபோக்கஸ்டாக அந்த நாமத்தை மேலே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த நாமத்தை நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்தோம்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கூடி வந்துடும். ஸோ இதுதான் வந்து பக்தி யோகா. கடைசியாக என்ன சொல்கிறோம் கிருஷ்ணா, நிறைய இருக்குது, டைம் இருக்கா பிரபு? 10 minutes. ஓகே, ஸோ 10 minutes தான் இருக்குது, நான் கடகடன்னு சொல்லிடுறேன். ஸோ இதை மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், கிருஷ்ணா என்ன சொல்கிறார், பை ப்ராக்டிஸ் அண்ட் டிட்டாச்மெண்ட். என்ன சொல்கிறார், பை ப்ராக்டிஸ் அண்ட் டிட்டாச்மெண்ட். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளுக்கு மேட்ச் இல்லை பிரபு, இன்னும் 10 minutes முடிச்சுருவேன் நான். இல்லை சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ அபியாசம்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நம்ம எதுனாலும் என்ன பண்ணுறது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அதோடைய ஃப்ரூட் கிடைக்கும். இப்போ மேத்ஸ்னால் சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து, சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த மேத்ஸ் போட வரும், இல்லைன்னா வராது. ஸோ அதே மாதிரி ஆன்மீக நம்ம வந்து சாண்டிங் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நம்ம குரு என்ன சொல்கிறாரோ அதை பற்றி பிரகாரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். ஒரு நாள் பண்ணோம், ஒரு மாதம் பண்ணோம், ஒரு வருஷம் பண்ணோம், போப்பா எதுவுமே ரிசல்ட் வரலன்னா அப்படியே விட்டுட்டு வேறு பாதையில் போகக்கூடாது. இதிலே நம்ம லைஃப் இருக்கிற வரை நம்ம வந்து திடவிரத்தா வித் டிட்டர்மினேஷனோட நம்ம இதை எடுத்து பண்ணணும். ஓகே,
அந்நியனம் பண்ணணும். ஸோ அபியாசா அபியாசா அண்ட் வைராக்கியம் டிட்டாச்மெண்ட். ஓகே, அந்த டிட்டாச்மெண்ட் இருந்தால் தான் நம்ம இந்த யோகாவை நம்ம பயிற்சி பண்ண முடியும். ஓகே, அந்த மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இது சாத்தியம்ங்கிறது எதுவுமே அசாத்தியம் கிடையாது, எல்லாமே சாத்தியம். ஓகே, ஸோ ஸ்லோகா நம்பர் 36. மைண்ட் கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ரியலைசேஷன் 37 to ஸோ மைண்ட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு 36 ஸ்லோகாவில் சொல்கிறாங்க. மைண்ட் கண்ட்ரோல் இருந்தால் தான் இந்த யோகா பயிற்சிகள்லாம் பண்ண முடியும். மைண்ட் கண்ட்ரோல் இல்லைன்னா எந்த யோகா பயிற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்காது. ஓகே, ஸோ 37 to 39 ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்க? வாட் இஸ் த டெஸ்டினேஷன் ஆஃப் ஏ யோகி இஃப் ஹி ஃபெயில்ஸ் டு அட்டைன் பர்ஃபெக்ஷன். இப்போ அவனால் ஒரு யோகி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரால் இந்த பர்ஃபெக்ஷன் இந்த லைஃப்பில் பண்ண முடியல. அப்போ அவரோட கதி என்ன ஆகும் அப்படின்ட்டு அர்ஜுனுக்கு ஒரு கவலை. ஓகே, ஸோ கிருஷ்ணா என்ன சொல்கிற, அப்பா அந்த பக்தி பண்ணுறச்சே யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. ஓகே, ஒருத்தன் வந்து ஷார்ட் பீரியடில் அவன் பக்தி பண்ணாலும் அவன் வந்து என்ன பண்ணுவான், ஸ்வர்கலோகத்துக்கு போவான். அங்கே எத்தனை காலம் அவனுக்கு கழிக்க முடியுமோ அங்கே கழிச்சிட்டு மறுபடியும் இங்கே வந்து பூலோகத்தில் வந்து பிறவி எடுத்து எங்கே பிறவி எடுப்பான்? ஒன்றில் பிராமண குலத்தில் பிறவி எடுப்பான், அப்படி இல்லைன்னா பணக்கார குடும்பத்தில் பிறப்பு எடுத்து திருப்பி அவன் எங்கே விட்டானோ அங்கேருந்து அவன் கண்டினியூ பண்ணுவான்ப்பா அப்படின்ட்டு கிருஷ்ணா வந்து சொல்கிறான். ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பகவத்கீதா கிளாஸ்லாம் வரீங்க, பக்தி யோகா பண்ணுறீங்க, பாகவதம் கேட்குறீங்க, சாண்டிங் பண்ணுறீங்க. இந்த லைஃப்பில் உங்களால் பர்ஃபெக்ஷன் அடைய முடியலன்னா இது வந்து ஃபெயிலியர் கிடையாது, சக்ஸஸ் தான். ஓகே, ஆனால் நம்மளுடைய கோல் இது கிடையாது, இதோடய நம்ம நின்றுடக்கூடாது. இன்னும் கோல் என்ன, நம்ம ராதாகிருஷ்ணாவை அடையணும், அதுதான் வந்து நம்மளுடைய கோல். ஸோ அப்போது நீண்ட காலம் ப்ராக்டிஸ் பண்ணுறவனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு இன்னொரு கேள்வி இருக்குது. அவனுடைய கேள்வி என்ன ஆகும்? அவன் வந்து ஒரு வைஷ்ணவம், பியோர் வைஷ்ணவம். பியோர் வைஷ்ணவா குலத்தில் பிறந்து அவன் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி அவன் சக்ஸஸ் ஆகிடுவான். அந்த லைஃப்லேயே அவன் சக்ஸஸ் ஆகிட்டு என்ன வந்து அடைவான் அப்படின்ட்டு கிருஷ்ணா வந்து இதில் சொல்கிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இது அர்ஜுனோட டவுட்டு கிளியர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 40 to 45 என்ன சொல்கிற, த யோகி இஸ் ஓகே, இது நான் சொல்லிட்டேன். ஓகே, 43 ஸ்லோகாவில் டிவைன் கான்ஷியஸ்னஸ் ஃப்ரம் பாஸ்ட் லைஃப் என்டிவர்ஸ் டு ஹார்ட். ஸோ இந்த 43 ஸ்லோகா எப்படி வந்து நான் இந்த சொன்னேன் இல்லையா, கொஞ்சமாக பயிற்சி பண்ணால் உடனே சொல்ல போனேன். ஸோ அடுத்த லைஃப்பில் அவன் திருப்பியும் எங்கே விட்டானோ அவன். ஸோ இதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜடபரதர் அப்படின்றது ஒரு ஸ்டோரி பாகவதத்தில் இது கொடுத்துருக்கு. ஓகே, அந்த ராஜா வந்து என்னன்னா யோகாலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறான். அவர் அந்த பகவானை பார்க்குற அந்த நிலைமைக்கு போய்ட்டால் திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு மான் மேலே ஆசை வந்துடுது. அந்த மான் மேலே ஆசை வந்ததும் என்ன ஆகுது, அந்த நினைப்பாவே அதுக்கு அதை பாதுகாக்கணும், அதை வந்து நல்லா வளர்க்கணும். அந்த மைண்டு வந்து கிருஷ்ணா மேலே இருக்கிற மைண்டு வந்து என்ன ஆயிடுது, கடைசியாக அந்த மான் மேலே போயிடுச்சு. ஸோ மரண தருவாயில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு பகவத்கீதையில், மரண தருவாயில் யார் என்ன நினைக்கிறானோ அவன் அதுவாகவே மாறிடுவான். ஸோ பரதர் வந்து இதை மானை நினைக்கிறதுனால என்ன ஆகுது, அவர் நெக்ஸ்ட் பர்த்தில் மானாயிடுது. ஆனால் அவர் இந்த பக்தி தொண்டு பண்ணது வீணாகலை. அந்த மானாக இருந்த உடலில் கூட அவருக்கு அந்த பழைய ஞாபகமெல்லாம் அப்படியே இருக்குது அவருக்கு. ஓகே, ஸோ கிருஷ்ணாஸ் மர்சி திருப்பி அடுத்த லைஃப்பில் இன்னொரு லைஃப் டைம், 3வது லைஃப் டைமில் தான் அவர் இருக்கார். அதில் வந்து ஜட பரதா, ஜடன்னா அவர் வந்து மந்தமாக இருப்பார். ஜடம்னா ஒரு ஜடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் அவர் வந்து ஏன்னா அவர் வந்து ஆழ்ந்த அப்சார்ப்ஷனில் இருக்கார் பகவானுடைய இது. ஆனால் எல்லா ஃபிலாசபியும் அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாகவதத்தில் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல், இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து தியரிட்டிக்கு மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிள் வந்து ஜடபரதர். ஓகே, அவர் எப்படி பர்ஃபெக்ஷன் அடைஞ்சாலோ அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக சின்சியராக நம்பிக்கையோட திடவிருத்தாவோட பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பர்ஃபெக்ஷன் அடையவைங்க அப்படின்ட்டு கிருஷ்ணா வந்து சொல்கிறார். ஸோ 46 ஸ்லோகா தான் ரொம்ப 46 ஸ்லோகாவில் என்ன சொல்கிறார், ட்ரூ யோகி இஸ் பெட்டர் தேன் தபஸ்வி. ஸோ ஆஸ்டரிட்டி பண்ணுறவனோடையும் ஞானத்தை வளர்த்து இது பண்ணுறவங்க, அப்புறம் கர்மயோகி, இவங்களோட விட டாப் மோஸ்ட் யாருன்னா யார், இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஓகே, அப்புறம் டாப் மோஸ்ட் யோகி எது பார்த்தீங்கன்னா பக்தி யோகா. டாப் மோஸ்ட் இது வந்து பக்தி யோகா. ஸோ அதுதான் வந்து
அல்டிமேட் கோல் வந்து பக்தி யோகா. ஸோ அந்த கர்ம யோகா, ஞான யோகா, தியான யோகா இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஓகே, எல்லாராலையும் டைரெக்டாக பக்தி யோகாவுக்கு போக முடியாது. அவங்களுக்கு அப்போது இந்த லேடர் கொடுத்துருக்காரு கிருஷ்ணா வந்து. இந்த லேடரை பிடிச்சுட்டே வாப்பா நீ என்னை வந்து அடைவை. ஏன்னா கிருஷ்ணா வந்து கடைசியாக நம்ம எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சொல்கிறீங்களா என்னோட, இதுதான் வந்து சிக்னிஃபிகன்ட், இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th சாப்டரில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எப்போதும் மெமரியில் வச்சுக்கக்கூடிய என்னன்னா இந்த இதுதான் பக்தி யோகாவை தான் வந்து எல்லாத்தோடையும் டாப் மோஸ்ட்ன்ட்டு கிருஷ்ணா சொல்கிறார். ஸோ அது வந்து என்ன, யோகி நாமபி சர்வேஷாம் யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேன் गतेनांतर आत्मना मद्गते अंतरात्मना श्रद्धावान भजते यो मां श्रद्धावान भजते यो मां स मे युक्तो तमो मतः स मे युक्ता तमो मतः. So yoginam api sarvesham, of all the yogis, கிருஷ்ணா இங்கே என்ன சொல்கிற, எல்லா யோகிகளும் என்னெல்லாம் யோகி பார்த்தோம் நம்ம, கர்ம யோகியை பார்த்தோம், ஞான யோகியை பார்த்தோம், தியான யோகியை பார்த்தோம். இந்த யோகிகளுக்கெல்லாம் the one with great faith who always abide in me, யார் என்னிடம் எப்போதும் ஆழ்ந்து இருக்கிறாங்களோ நம்பிக்கையோட, வித் ஃபேத், கிரேட் ஃபேத், நான் பேரும் நம்பிக்கையோட என் மீது ஆழ்ந்திருக்கிறாங்களோ, திங்ஸ் ஆஃப் மீ எப்போதும் என்னை நினச்சிட்டு இருக்கிறாங்களோ, வித்தின் ஹிம்செல்ஃப் அவங்க மனசுக்குள்ளே எப்போதும் என்னையே நினச்சிட்டு இருக்கிறாங்களோ, அண்ட் ரெண்டர்ஸ் டிரான்சென்டென்டல் லவ்விங் சர்வீஸ் அப் டு மீ, எப்போதும் என்ன எனக்கு சேவை, இது தெய்வீக லவ்விங்கு அன்பான சேவையில் ஈடுபடுறாங்களோ, ஹி இஸ் மோஸ்ட் இன்டிமேட்லி யுனைடட் வித், அவங்க தான் என்னோட எப்போதும் என்னோட கனெக்ட் ஆகிறாங்க, என்னோட யுனைட் ஆகிறாங்க. இதுதான் வந்து உண்மையான யோகா. ஓகே, அண்ட் இஸ் த ஹையஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாத்தோடையும் ஹையஸ்ட் எது, பக்தி யோகா தான் டாப் மோஸ்ட். ஹையஸ்ட் எது, ஹையஸ்ட் எது, ஹையஸ்ட் எது, பக்தி யோகா தான் டாப் மோஸ்ட் சொல்லி, தட் இஸ் மை ஒப்பீனியன், இதுதான் என்னுடைய கருத்து அப்படின்ட்டு பகவான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை சொல்லி முடிக்கிறார். ஸோ 6th சாப்டரில் நம்ம கெட்டியமாக பிடிச்சக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன, பக்தி யோகா. ஸோ பக்தி யோகா நம்மளுக்கு பிரபுபாதா வந்து சுலபமான கொடுத்துருக்கிறார். என்ன நம்ம என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லுமா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. All glories to Guru and Gauranga. Thank you so much for doing the job. Hare Krishna.